வாக்குவாதங்கிறதெல்லாம் என்னென்னாக்கா, விவாதம் நமக்குள்ளே நடத்திக்கலாம். விவாதம் என்பது பல முனைகள்லேருந்து நாமே நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். சுய விமர்சனம், அதை தான் நம்ம சுய விமர்சனங்கிறோம். நமது கருத்தை நாமே விமர்சிக்கணும். நமக்குள்ளே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்முடைய கருத்தை நாமளே விமர்சனம் செய்யணும். நம்மளது கருத்தை நம்மில் பலர் இருக்காங்க. அதனால் அவங்களின் சார்பாக நம்மில் இருக்கிற அந்த பலரே நமது கருத்தை பல கோணங்களில் விமர்சனம் பண்ணணும். விமர்சனம் பண்ணி அதற்கு தகுந்தாற்போன்று நாம் நம்மை நெறிப்படுத்தி கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். அதனால் வெளியில் போயிட்டு வாக்குவாதம் பண்ணுறத விட, விவாதம் பண்ணுறத விட, நமக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகத்தில் நாம் ஒரு கருத்தை முன்வைக்கிறோன்னா அது குறித்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எப்படி கேள்வி கேட்பார்கள் என்பது குறித்து நமக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம கேள்வி கேட்டு அதற்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் வாக்குவாதம் என்பது எப்போதுமே வேண்டாம் என்பது. ஏன்னா அது சண்டையாக மாறுவதற்கு வழி இருக்குது. வாக்குவாதம் என்பது நீயா நானா என்கிற உணர்வின் வெளிப்பாடாகவும் இருக்கிறது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, எனது கருத்து தான் பெரியவன், எனது கருத்தை நான் உன்னிடத்தில் தோற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ரீதியான ஒரு சண்டை தான் கருத்தை அடிப்படையாக கொண்டு போடப்படுகிற சண்டை தான் பெரும்பாலும் வாக்குவாதங்களாக இருக்கிறது. ஆதலால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதங்கிறது நமக்குள்ளே நாம் ஒரு விவாதம் நடத்தி கொள்ள வேண்டும். வாக்குவாதம் என்பது வேறு, விவாதம் என்பது வேறு. விவாதம் என்பது நமக்குள்ளே நாம் நடத்திக்கலாம், அல்லது ஆலோசனை செய்யலாம். ஒரு செயலை செய்கிறோம், எல்லோரும் சேர்ந்து ஒரு கருத்து ரீதியாக நம்ம பலருடன் நமது கருத்தை முன்வைத்து பலருடன் நாம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அது நல்ல விஷயம் கிடையாது. அதனால் நமது கருத்தை அப்போ நம்முடைய கருத்தை யார்கிட்டையும் நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்காக பயன்படுத்தக்கூடாது. நமது கருத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை அமைதியாக கேட்குறவங்ககிட்ட பேசணும். குறுக்க பேசுகிறது, கேள்வி கேட்குறது, வேணுமுன்னே கேள்வி கேட்குறது நமது கருத்தை அதனால் வாக்குவாதம் என்பது ஒரு சண்டை தான். அதனால் வாக்குவாதம் போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அந்த பயிற்சியை கற்றுக்கணும். வாக்குவாதம் போட்டு நம்ம பெரிய ஆளாக்குறதுங்கிறது, அது வாக்குவாதம் பண்ணுறது தான் அவருடைய தொழிலாக இருக்கும். எப்படி ஓவியம் வரைகிறது ஒருத்தர் ஓவியருக்கே தொழில் அப்படிங்கிற மாதிரி, ஓவிய தொழில் அப்படிங்கிற மாதிரி, விளையாடுவதே ஒருத்தர் தொழிலாக வச்சுருப்பார்ல, அதே மாதிரி வாக்குவாதத்தில் திறமையாக ஈடுபட்டு வெற்றி பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் அது பொருந்தும். மற்றவர்கள் உனக்கு அது வேலை இல்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவது உனது வேலை இல்லை, உனது வேலை வேறு ஒன்றாக இருந்தால் நீ வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இரு. ஏனென்றால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் உனது வேலையே உன்னால் ஒழுங்காக அமைதியாக செய்ய முடியாது. அதனால் உனது வேலை என்ன? அதற்கு வாக்குவாதம் என்பது உனது வேலையாக இல்லை என்றால் நீங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். ஏனென்றால் அது சண்டையில் தான் முடியும். அது மனசில் அமைதி இருக்க உறவுமுறையை கெட்டு போயிடும். உறவுமுறையை அது மிகவும் பாதிக்கும். அதனால் யாராவது உங்கள் கருத்தை ரொம்ப உங்கள் கருத்தை ஆதிக்கம் செலுத்துவது போன்று பேசுகிறார்களா, அவர்களிடம் உங்கள் கருத்தை விட்டு கொடுத்து விடுங்கள். அவர்களது கருத்தை ஏற்றுக்கொண்டு விடுங்கள். அதனால் எந்த குறையும் இல்லை. உங்கள் கருத்தை முன்வைப்பதற்காக அங்கே போராடிங்க. என்றைக்குமே உங்களுடைய கருத்தை முன்வைக்க போராடாதீங்க, கஷ்டப்படாதீங்க. எளிதாக உங்கள் கருத்தை நீங்கள் முன்வைக்க பழகிக்கொள்ளுங்கள். அமைதியாகவும் சண்டை சச்சரவு இல்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் உங்கள் கருத்தை நீங்கள் முன்வைக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் என்னென்னாங்க அந்த புத்தகம் எழுதுறது, அதில் இந்த மாதிரி வீடியோ போடுறது, இதெல்லாம் எதுக்குன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற அந்த பண்பினை நீங்கள் இழப்பதற்கு தான். நீங்கள் இழக்கணும். ஏதாவது ஒரு வழியில் தான் நீங்கள் பயணிக்கணும். ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் ஒரு டேமில் தண்ணி இருக்குன்னா ஒரு வழியை அடைச்சிட்டா இன்னொரு வழியை திறக்கணும். தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, டேம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வழியை நீங்கள் திறந்தாகணும். 2 வழியை நீங்கள் மூடிட்டிங்கன்னா கண்டிப்பாக. அதனால் இங்கே நீங்கள் ஏன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க, நாமெல்லாம் ஏன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறோம் அப்படின்னா, நமது கருத்தை முன்வைக்க வேண்டும். அந்த கடமை நமக்கு இருக்குது. நமக்கு ஒரு கருத்து இருக்குது,
அங்கே உள்ள பிரச்சனைகள் பற்றி நமக்கு ஒரு கருத்து இருக்குது, நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அப்படிங்கும்போது அதை மனசோட பூட்டி வச்சுக்கூடாது. அதை நம்ம வெளிப்படுத்தணும். அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் வெளிப்படுத்தணும், முழுமையாகவும் வெளிப்படுத்தணும். நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா ஒரு 4 பேரோட நீங்கள் சண்டை போட்டே உங்கள் கருத்தை நீங்கள் வெளியே சொல்ல முடியும். உங்கள் கருத்து அவமதிக்கப்படும், அவமானப்படுத்தப்படும். அதனால் உங்கள் கருத்துக்குன்னு ஒரு மரியாதை தான், உங்கள் கருத்துக்குள்ள மரியாதை தான் உங்களுக்குள்ள மரியாதை என்பது. உங்களுக்கு கொடுக்குற மரியாதை என்பது உங்களுடைய கருத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அதனால் உங்கள் கருத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சண்டைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது. சண்டை போட்டு உங்கள் கருத்தை கருத்திற்கான மதிப்பை நீங்கள் தேடக்கூடாது, உங்களுக்கான மதிப்பை நீங்கள் தேடக்கூடாது. அதனால் சண்டை போட்டு நீங்கள் வாக்குவாதத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது ஜெயித்தாலும் அது உண்மையான வெற்றியாக இருக்க முடியாது. அதனால் உங்கள் கருத்தை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கணும், தடை இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும், யாருடைய இடையூறும் இல்லாமல் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்க கேட்குறாங்க கேட்கல, ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை முழுமையாக நீங்கள் சொல்லணும். அதுக்கு தான் என்னன்னாக்கா புத்தகம் எழுதுறது, அல்லது இந்த மாதிரி வீடியோ போடுறது, அல்லது மேடையில் பேசுகிறது. மேடையில் பேசினாலும் யாரும் எதிரில் உள்ளவங்க உங்கள்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. மேடையில் பேசுகிற உங்களுடைய சத்தம் தான் அங்கே சத்தமாக கேட்கும். ஆக இப்படி இது போன்ற வழிமுறைகள் மூலம்தான் வாக்குவாதங்களை தவிர்க்க முடியும். இப்படி ஒரு வழி இருக்குது. என்னுடைய கருத்தை சொல்வதற்கு நான் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. எனது கருத்தை வெளியே சொல்வதற்கு நான் புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமென்றால் அதை நான் உன்னிடம் பேச மாட்டேன், நான் நேரடியாக புத்தகத்தில் எழுதி விடுவேன். புத்தகத்தில் எழுதுகிற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே வேறு யாரும் பேசணும் அல்லது அதை பற்றி சிந்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ரகசியமாக கடைபிடிக்கணும். இப்போ ஒருத்தர் தனது கருத்தை புத்தகமாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்கள்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டார். மற்றவங்கள்ட்ட தனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே தயங்குவார். நமது கருத்துக்கு எங்கே மதிப்பு இருக்கோ அங்கே தான் நமது கருத்தை முன்வைக்க வேண்டும். எங்கே வழி விடுறாங்க, கேட்குறாங்க, குறுக்க பேசாமல் எங்கே நமது கருத்தை கேட்குறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம பேசணும். அப்படி பேசுகிறதுக்கு இங்கே யாருமே கிடைக்கலையா, நீங்கள் புத்தகமாக எழுதிடுங்க. எப்போவுமே உங்கள் கருத்தை முன்வைப்பதற்காக சண்டையே போடாதீங்க. சண்டை போட்டு உங்கள் கருத்தை முன்வைக்காதீங்க. நீங்கள் பேசும்போது குறுக்க பேசாமல் அமைதியாக கேட்குறாங்களா, அங்கே தான் நீங்கள் வெளிப்படுத்தணும். அது நீங்கள் நிஜ வாழ்க்கையிலையும் இருக்கலாம், மேடையிலையும் இருக்கலாம். அப்போது உங்கள் கருத்தை யார் அமைதியாக கேட்குறாங்க, நீங்கள் பேச யார் அமைதியாக கேட்குறாங்க, அந்த இடத்துல தான் நீங்கள் சொல்லணுமே தவிர குறுக்க பேசி கேள்வி எழுப்பி உங்களை இடையூறு செய்கிறாங்க, கவனத்தை திசை திருப்புறது, இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் உங்கள் கருத்தை முன்வைக்காதீங்க. நீங்கள் அவர்களிடம் விவாதம் செய்யாதீங்க. அதனால் சுதந்திரமாக பேசணும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சுதந்திரமாக நீங்கள் பேச வேண்டும். அந்த மாதிரி அந்த இடம் எது, சுதந்திரமாக பேசணுன்னா அதற்கான இடம் எது, அதற்கான யாராவது பசங்க உங்களோட வயசில் சின்னவங்க கூட நீங்கள் பேசுகிற கருத்தை கேட்கலாம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்காங்களா இப்போன்னா ரொம்ப அபூர்வம் தான். அப்படி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம். குறுக்க பேசக்கூடாது. நீங்கள் பேசுகிறத வியந்து கேட்குறாங்களா அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம். ஆனால் குறுக்க கேள்வி கேட்குறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல உங்கள் கருத்தை முன்வைக்காதீங்க. ஏன் புத்தகம்லாம் எழுதுகிறாங்க, ஏன் இந்த மாதிரி மேடையில் பேசுகிறாங்க, இந்த மாதிரி வீடியோ ஏன் போடுறாங்கன்னா சொல்ல நினைக்கிறத சொல்லிட்டு போயிடலாம். யாரும் தடுக்க போகிறதில்ல. நம்ம சுதந்திரமாக சொல்ல நினைக்கிற விஷயத்த நம்ம சுதந்திரமாக சொல்லிட்டு போயிடலாம். யாரும் நம்மளை தடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி புத்தகம் எழுதுறது அல்லது வீடியோ போடுறது, மேடையில் பேசுகிறது, இதெல்லாம் அப்படி விட்டுறது. இதில் பார்த்திங்கன்னா மேடையில் பேசுகிறதுக்கு நமக்கு டைம் தான் கொடுத்துருவாங்க. நீங்கள் பேசிகிட்டே எல்லாம் இருக்க முடியாது, உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருவாங்க. இப்படி ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க. அதனால் எல்லாத்துக்கும் டைம் தேவை. அதனால் நாமளே எல்லா டைமும் எடுத்துக்க முடியாது. அதனால் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க, நீங்கள் 10 நிமிஷம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை மேடையில் பேசிட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே பேச்சை முடிச்சுட்டு நாம் வந்துட வேண்டியதுதான். அப்போது இதுவும் ஒரு சுதந்திரமற்ற ஒரு நிலை தான். மேடையில் பேசுகிறதும் அது நமக்கான சுதந்திரம் கிடையாது. இந்த மாதிரி தலைவர்களுக்கான சுதந்திரம். அது தலைவர்கள் எல்லா மேடையிலையும் தலைவருக்கு பேசுகிறது வாய்ப்பு இருக்கும். கடைசியில் அவருக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. 1 மணி நேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால் இந்த மேடை பேச்செல்லாம் தலைவர்களுக்கான சுதந்திரமே தவிர அது மக்களுக்கான சுதந்திரம் கிடையாது.
அப்போது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் உங்கள் கருத்தை முழுமையாக சொல்ல வேண்டுமேனால் அதற்கு ஒரு நோட்டை தேர்ந்தெடுக்கலாம். புத்தகமாக எழுதி அதை விற்பனை செய்யலாம். அது உங்களுடைய கருத்தை சுதந்திரமாக சொல்வதற்கான ஒரு வழி. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி வீடியோ போடலாம். வீடியோ போட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லலாம் சுதந்திரமாக. நீங்கள் நினைக்கிற எல்லா கருத்தையும் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் பண்ணாக்கா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டீங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவும் உங்களை நிரூபிப்பதற்காக, உங்களை பற்றி மற்றவர்களிடம் நிரூபிப்பதற்காக நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தான் செய்வீங்க. அதனால் உங்களை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேறு ஏதாவது வழிகளை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்தால் மட்டும்தான் உங்களால் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்க முடியும். அதுதான் புத்தகம் எழுதுறது, இந்த மாதிரி வீடியோ போடுறது. மேடையை தேடி போகாதீங்க. மேடை மூலமாக உங்கள் கருத்தை சொல்ல விரும்பாதீர்கள். அது தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த மேடை. நம்ம போன்ற சாதாரண மக்களுக்கானது அல்ல மேடை. அதனால் நீங்கள் மேடை வச்சுருங்க, அதை சுவத்தில் வைக்காதீங்க. அது நீங்கள் கீழே வச்சுருங்க.